ஸ்ரீ தேவி பாகவதம் 89ஆம் பகுதி 5வது ஸ்கந்தம். மகாமாயையின் இயக்கம். சௌனகாதியர் சூத முனிவரை நோக்கி, மகா முனிவரே, இதுவரை ஸ்ரீகிருஷ்ணரின் சரிதங்களை எடுத்து கூறினீர்கள். இதில் பல சந்தேகங்கள் எமக்கு தோன்றியுள்ளன. அவர் காட்டிற்கு சென்று சிவபூஜை செய்தார் என்றும் பார்வதி தேவி அவருக்கு அருள் புரிந்தார் என்றும் கூறினீர்கள். அப்படி விஷ்ணுவுக்கு என்ன குறை நேர்ந்தது? அதை நீக்கத்தக்கவர் சிவன்தானா என்று கேட்டனர். முனிவர்களே, வியாச முனிவரை ஜனமேஜயன் நீங்கள் கேட்ட கேள்விகளை கேட்டபோது அவர் கூறிய பதில்களை அப்படியே கூறுகிறேன். மன்னா, கிருஷ்ணர் தேவ காரியத்திற்காக தான் பூமியில் அவதரித்தார். அந்த அவதாரம் மானுட அவதாரம். மனிதராக பிறந்ததால் மனிதர்கள் கடைபிடிக்கும் அனுஷ்டான முறைகள் யாவற்றையும் கடைபிடித்தல் வேண்டும். அதனால் சிவபூசை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? அவர் பாண்டவர்களோடு சேர்ந்திருக்கையில் பாண்டவர்களைப் போலவே வாழ்ந்தார். சிவனை பூஜிக்கலாம் என்றால் பார்வதி தேவியை பூஜிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஸ்ரீராம அவதாரத்திலும் மகாவிஷ்ணு சிவ பூஜை செய்தவர், தேவி பார்வதியை பூஜித்தவர். சிறைச்சாலையில் இருந்த போதும் அவரது மகனை சம்பாசுரன் கடத்திய போதும் தேவியான பராசக்தியின் அனுகிரகம் அவருக்கு இருந்தது. சிசுபாலன் முதலியோரை கொன்றமையும் விதர்ப்ப தேசத்து அரசனான பீமனின் திருமகளை அபகரித்து திருமணம் செய்தமையும் தர்மம் அல்ல. ஆனால் மனித பிறவியின் இயல்பு அவரையும் பாதித்து விட்டது. அதை எண்ணி மனதை பல்வேறு சிந்தனைக்கு உட்படுத்தாது. எல்லாம் தேவியின் செயல். அவளின் அற்புதம் என்று வேறு எதையும் நினைக்காதவன்தான் தேவியை அடைவான். இதை புரிந்து கொள்வீர்களாக. 89ஆம் பகுதி நிறைவடைந்தது.